வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இன்று நடைபெற்றது. காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கண்டிப்பாக நடைமுறைக்கு வரும் என்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசுகின்ற இந்த தீர்மானத்தில் புதுச்சேரியில் திணிக்கப்பட்ட சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தால் எப்படி பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது என்பதையும் தொடர்ந்து அதோடு அமைச்சராக இருக்கின்ற நமச்சிவாயம் அவர்கள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது இங்க எல்லாம் அராஜகமான முறையில மிக வேகமாக உங்களாலாம் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு சொல்லி ஜனநாயகத்தை கொச்சப்படுத்திருக்கின்றார். சட்டமன்ற மரபில் எல்லாம் மீறி பேசியிருக்கிறார்கள். 2 அமைச்சர்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசியிருக்கிறார்கள். புதுச்சேரியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஓர் அணியிலே இருந்து இதற்காக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை புதுச்சேரியிலிருந்து மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது. இன்னைக்கு மாதிரி தேர்வு எழுதினவங்க எல்லாம் 85% தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல கேள்விக்குரிய தமிழ்நாட்டுல இன்னைக்கு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கண்டிப்பாக இது ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லியிருக்காரு. ஆனா புதுச்சேரியில சத்திரங்கம்ல போட்டு வரவேற்று இந்த பெரிய பணமும் ஒன்றும் பெருசா வாங்கல. இந்த சமக்கர சிக்ஷா அது அந்த திட்டத்துல ஒரு 39 கோடி ரூபாய் பணம் மட்டுமே பெற்றிருக்காங்க. அது கூட சரியான முறையில செலவு செஞ்சுக்கிறாங்களா இல்ல. இந்த வகையில இன்னைக்கு இதெல்லாம் கண்டிச்சு இன்னைக்கு வெளியிடப்படுது. சட்டமன்றத்துல கவர்னர் உரையில வந்துருது. நாங்க அதை கொண்டு வந்துட்டோம். நாங்க கட்டாயமா அதை கொண்டு வந்துட்டோம். இனிமே அதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு அராஜகமா சொல்றேன். இந்த ஆட்சியினுடைய அதிகாரம், அந்த ஆட்சியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க மக்கள் எல்லாம் எவ்வளவு சொல்ல உள்ளான்றதை புதுச்சேரி மக்கள் பார்த்துன்னு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய மாணவ செல்வங்க மத்தியில திணிச்சு இருக்கிறாங்க. திணிச்சது அது லாபகரமான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருந்தா பரவாயில்ல. இது வரைக்கும் படிக்காத ஒரு விஷயத்த அவங்களுக்கு டைப் பண்ணி வேற மொழி பாடத்தை எல்லாத்தையுமே நம்மளுடைய தமிழ் மொழி பாடத்தை முழுக்க புறக்கணிச்சு இதை கொண்டு வந்ததுல மக்கள் இன்னைக்கு திணறி இருக்காங்க. படிக்கிற மாணவர்கள் மிகப்பெரிய அளவுல இது இன்னைக்கு கேள்விக்குரியாது. பெற்றோர்கள் எல்லாம் போராடி இருக்காங்க. அமைப்புகளை சேர்ந்தவங்க எல்லாம் போராடுறாங்க. தமிழ் அறிஞர்கள்லாம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிற சூழ்நிலை. எதை பற்றி கவலைப்படாம கவர்னர் உரையை தெரிவிச்சிருக்காங்க. இந்த அமைச்சர் அராஜகமான முறையில சட்டமன்றத்தை அறிவிச்சிருக்காங்க. மொழி கொள்கை அறிவிச்சதை நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் தொடர்ந்து பேசின்னு இருக்கோம், சொல்லின்னு இருக்கோம். ஆட்சி அதிகார கையில வைத்தால பெரும்பான்மை வைத்தால இதை அவங்க செஞ்சிருக்காங்க. மக்களுடைய ஆதரவு இல்லைன்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு தெரியும். அவங்க மத்திய அரசு பணம் பெறவும் அதை நிறுத்திடும் சொல்ற பூச்சாண்டிக்கு பயந்துதான் இதை கொண்டாந்துருக்காங்க. புதுச்சேரி முதலமைச்சர் என்ஆர் அவர் வாயால ஆமா என்னுடைய கொள்கை மும்மொழி கொள்கை தான் அவர் சொல்லிட்டாருன்னா புதுச்சேரி மக்கள் அவருக்கு சேர்த்து பாடம் பார்க்கணும். மதுரை மாட்டுத்தாவணி அருகில் உள்ள பூ மார்க்கெட்டின் ஒரு பகுதியில் குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது. மலை போல் குவிக்கப்பட்டுள்ள கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. டன் கணக்கில் குவிக்கப்பட்டுள்ள குப்பையால் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மழை பெய்தால் சொல்லவே வேண்டாம், பாதிப்பு இரட்டிப்பாகி விடுகிறது. குப்பைகளால் கொசு தொல்லை அதிகரித்து காணப்படுகிறது. மதுரை பூ மார்க்கெட்னாலே மணக்க இருக்கிற ஏரியா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மலையிலேயே பாத்தீங்கன்னா பூரா வாழை பூரா ஏறி கொசு தொல்லை தாங்க முடியல. அடிப்படை வசதி ரொம்ப மோசமா இருக்கு. அடிப்படை வசதியே இல்லை, நடக்க முடியல. இதுவும் நம்ம நோய்த்துவ பொருட்கள் அதிகமாகிற சூழ்நிலை இருக்கு. இதுக்கு கொஞ்சம் பார்த்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். நம்மள மூலியமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டாய்லெட்டுகளில் தண்ணீர் இல்லாததால் பெண்கள் உட்பட பலரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குப்பைகளை முறையாக கையாண்டு டாய்லெட்டுகளில் தண்ணீர் வசதியை மேற்கொள்ள வேண்டும் என வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஜான்ஸ் சர்ச் மண்டபத்தில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நகராட்சி தலைவி சுசிலா தலைமை வகித்து துவக்கி வைத்தார். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பூங்கொடி கர்ப்ப காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு குறித்து அட்வைஸ் செய்தார். கர்ப்பிணியர்களுக்கு மாலை அணிவித்து மங்கள சீர்வரிசை பொருட்கள் மற்றும் 6 வகை சத்தான உணவுகள் வழங்கப்பட்டன. பாரம்பரிய உணவு கண்காட்சி நடைபெற்றது. கவுன்சிலர்கள் ராமசாமி, ஆரோக்கியதாஸ், சமீனா,
மேற்பார்வையாளர்கள் கண்ணம்மா, உமாதேவி, ஈஸ்வரி, வட்டார ஒருங்கிணைப்பாளர் காளீஸ்வரி பங்கேற்றனர். ஏற்பாடுகளை அங்கன்வாடி பணியாளர்கள் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி, கவுண்டனூர், பச்சூர் பகுதியில் எம்பிபிஎஸ் படிக்காத ஒருவர் கிளினிக் நடத்தி ஒரிஜினல் டாக்டர் போல் சிகிச்சை அளிப்பதாக மருத்துவத்துறைக்கு புகார் சென்றது. இதையடுத்து அரசு டாக்டர் சிவகுமார் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் பச்சூர் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அங்கு கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன், வயது 55 என்பவர் அப்பகுதியில் கிளினிக் நடத்தி நோயாளிகளுக்கு ஆங்கில மருத்துவம் பார்ப்பது உறுதியானது. விசாரணையில் அவர் +2 மட்டுமே படித்துவிட்டு எம்பிபிஎஸ் டாக்டர் போல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்தது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து மருத்துவக் குழுவினர் அளித்த புகாரின் பேரில் நாற்றம்பள்ளி போலீசார் ராமச்சந்திரனை கைது செய்தனர். அவரது போலி கிளினிக் சீல் வைக்கப்பட்டது. 5000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் கைப்பற்றப்பட்டன. கைராசி டாக்டர் என பெயரெடுத்த ராமச்சந்திரன் போலி டாக்டர் என தெரிய வந்ததால் அவரிடம் பல ஆண்டுகளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்த நோயாளிகள் அதிர்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் சாராயம் காய்ச்சி விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. திருப்பத்தூர் எஸ்பி ஸ்ரேயா குப்தா உத்தரவின் பேரில் போலீசார் அங்கு ரெய்ட் நடத்தினர். வாணியம்பாடி தெக்குப்பட்டு பகுதியில் சாராயம் விற்பனை செய்து சிவா மனைவி தேன்மொழி சாராயம் விற்றது தெரிய வந்தது. அவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 25 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கே. வேளங்குடி 18ஆம் படி கருப்பர் மூட்டா ஊரணி காளியம்மன் கோயிலில் உறவுகள் ஒற்றுமைக்காக 30ஆம் ஆண்டு மாசி படையல் திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. மாசி மகத்தன்று கிராமத்தினர் சந்தனக்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். படையல் விழாவை முன்னிட்டு வேளங்குடியில் பிறந்து வெளியூர்களுக்கு திருமணமாகி சென்ற பெண்கள் கோயிலுக்கு நேர்த்திக்கடனாக கொண்டு வந்த 75 ஆடுகள், 50 கோழிகள் பலியிட்டு கருப்பர் காளியம்மனுக்கு படையலிட்டு தரிசனம் செய்தனர். உறவினர்கள் ஒற்றுமைக்காக நடைபெற்ற விழாவில் 5000 பேருக்கு அசைவ விருந்து நடைபெற்றது. யாருக்கும் விளம்பரம் இல்லை. நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் வேளங்குடியில் மூட்டாவரணி காளி கோயிலில் இது 30வது வருஷம் கிடாய்வெட்டு பூஜை நடக்குது. எல்லாரும் சேர்ந்து பங்காளிக, பிறந்த பொம்பளை பிள்ளை எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து பறைசாற்றுறது. பொம்பளை பிள்ளையெல்லாம் இது கோழி இது வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் வேண்டுற இதெல்லாம் வேண்டுற வரம்லாம் கிடைக்கும். அதனால எல்லாருமே இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வந்து சேர்ந்து இதில் செயல்படுவாங்க, வேலையெல்லாம் செய்வாங்க. அப்புறம் வந்து இது ஒரு 5000 பேருக்கு அசைவ விருந்து நடக்கும். நேற்று வந்து சந்தன குடம் எடுத்தாங்க, நேற்று சைவ சாப்பாடு, இன்னைக்கு வந்து கிடாவெட்டு பூஜை, இன்னைக்கு அசைவ சாப்பாடு. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து பறைசாற்றுறதுக்காக இந்த விழா நடத்துறது. வருஷம் வருஷம் இது நடக்கும், சிறப்பாக நடக்கும். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வெப்படையில் சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான சூப்பர் மார்க்கெட் உள்ளது. இரவு வியாபாரம் முடிந்து 11 மணியளவில் கடையை பூட்டிவிட்டு சென்றார். அதிகாலை 3 மணியளவில் சூப்பர் மார்க்கெட்டின் பின்பகுதியில் புகை வந்துள்ளது. அப்பகுதி மக்கள் சக்திவேலுக்கு தகவல் தெரிவித்தனர். தீ மளமளவென கடை முழுவதும் பரவியது. வெப்படை தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயன்றனர். அருகில் இருந்த ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கும் தீ பரவியது. தொடர்ந்து 3 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும், ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாகன உதிரி பாகங்களும் தீயில் எரிந்ததாக கூறப்படுகிறது. வெப்படை போலீசார் விசாரிக்கின்றனர்.